சபா ரொம்ப போர் அடிக்குதே, என்னதான் பண்ணனே தெரியலையே. டே ராமு, ஏ மாமா, எங்கடா போற? இந்த விளையாட போறோம் மாமா. விளையாடையா? ஆமா. மணி 5 ஆயிட்டுடா. 5? அம்மா, அதுக்கு என்ன இப்போ? சில்ட்ரன்ஸ் டைம் பார்க்க போலையாடா? சில்ட்ரன்ஸ் டைமா? பிறகு மறந்துட்டேனே. மாமாவை கோவப்படுத்தாதடா. சாரி மாமா, சாரி மாமா, நான் தான் பேரு. சில்ட்ரன்ஸ் டைம் பார்க்க போடா. இதான் ஓடி பேரு மாமா, பேரு. மாமா மேல பயம் இருக்கணும், பயம் இருக்கணும். ஏய் ஹரி ஹரி, சொல்லுதாமே. ஃபர்ஸ்ட் என்னடா பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்ப ஜெபம் பார்க்க போறோம். ஆரம்ப ஜெபமா? ஆமா, ஆரம்ப ஜெபம். யார் பண்ண வருது? பண்ண வர்றது யாருன்னா ஒருத்தங்க வராங்க. ஒருத்தங்க வராங்களா? ஆமா ஆமா. பண்ணிட்டு வந்துருமா? வா, பண்ணிட்டு வந்துரும். ஏய் பிள்ளைங்களா, நீங்களும் பண்ணணும் சரியா? பிள்ளைகளே எல்லாரும் நல்லா பண்ணணும். பண்ணிட்டு வந்துருமா? போயிட்டு வரோம். போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ரோக்ராமை ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, நீங்கள் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எங்கள் மனசில் விலகி போகாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பாட்டு, கதை, வசனம் ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் ஆசீர்வதித்துட்டாங்க. ஏசப்பா, இந்த வாரம் தலைப்பின்படி நாங்கள் ப்ரோக்ராமுக்கு பார்த்து அதை எங்கள் மனசுலேயே இருக்க உதவி செய்யுங்க. இதை நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் சொல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். டேய் ஹரி, சொல்லுதாமே. ப்ரேயர் பண்ணிட்டியா? ப்ரேயர் பண்ணிட்டேன். போய் சொல்லாத. பண்ணிட்டேன். நல்லா பண்ணியா? நல்லா பண்ணியாச்சு. எனக்காண்டி பண்ணியா? உனக்காண்டி பண்ணலை. பண்ணலையா? பண்ணேன். பண்ணல. சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து ஆக்ஷன் சாங். ஆக்ஷன் சாங்கா? ஆமா ஆமா. ஜாலியா இருக்குமே. ஜாலியா தான் இருக்கும். சரி, போய் பாட்டு வருமா? போயிட்டு வரும். நீ ஆடணும் சரியா என் கூட? நல்லா ஆடுவேன். வா, நம்ம ரெண்டு பேரும் போய் நல்லா ஆடிட்டு வரோம். என்ன குட்டீஸ், எல்லாரும் ஆக்ஷன் சாங் பாட ரெடியா இருக்கீங்களா? பக்கத்துல யாராவது உட்கார்ந்துருந்தா எழுப்பி விடுங்க பார்க்கலாம். எந்திரிச்சிட்டாங்களா எல்லாரும்? சரி, ஆக்ஷன் சாங் பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தான், கொடி பறக்குதடா. அந்த சாங் தான் எல்லாருக்கும் தெரியும் தானே? நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாடுவோம், ஓகேவா? கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, இயேசுவால என் வாழ்வில் கொடி பறக்குதடா. கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, இயேசுவால என் வாழ்வில் கொடி பறக்குதடா. நான் தோற்றவன் அல்ல, ஜெயிச்சவன் தானடா. என் இயேசுவுக்காய் வாழ போறேன்டா. நான் தோற்றவன் அல்ல, ஜெயிச்சவன் தானடா. என் இயேசுவுக்காய் வாழ போறேன்டா. கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, இயேசுவால என் வாழ்வில் கொடி பறக்குதடா. கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, இயேசுவால என் வாழ்வில் கொடி பறக்குதடா. ஏய் எப்புறா? அடிமையாக இருந்த என்ன அன்பினால தூக்கினாரு. தொல்லையாக இருந்த என்ன பிள்ளையாக மாற்றினாரு. அடிமையாக இருந்த என்ன அன்பினால தூக்கினாரு. தொல்லையாக இருந்த என்ன பிள்ளையாக மாற்றினாரு. தோற்றவன் அல்ல, ஜெயிச்சவன் தானடா. என் இயேசுவுக்காய் வாழ போறேன்டா. நான் தோற்றவன் அல்ல, ஜெயிச்சவன் தானடா. என் இயேசுவுக்காய் வாழ போறேன்டா. கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, இயேசுவால என் வாழ்வில் கொடி பறக்குதடா. கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, இயேசுவால என் வாழ்வில் கொடி பறக்குதடா. தோற்றவன் அல்ல, ஜெயிச்சவன் தானடா. என் இயேசுவுக்காய் வாழ போறேன்டா. நான் தோற்றவன் அல்ல, ஜெயிச்சவன் தானடா. என் இயேசுவுக்காய் வாழ போறேன்டா. ஓகே குட்டீஸ், எல்லாரும் ஃபர்ஸ்ட் சாங் சூப்பராக பாடினீங்க, அழகாக ஆக்ஷன் பண்ணீங்க. செகண்ட் சாங் பாடுவோமா? சரி, இதுக்கு ஃபர்ஸ்ட் சாங் பாடும்போது உங்கள் பக்கத்தில் நிறைய பேர் ஆக்ஷன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அப்படி தானே? இந்த தடவை அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? ஆக்ஷன் பண்ண வைக்கணும். பண்ண வச்சிடலாமா? இப்போ என்ன பாட்டு பாட போகிறோன்னா, லெஃப்ட் ரைட்டு வேண்டாம் அந்த சாங் தெரியும் தானே? பாடுவோமா? லெஃப்ட் ரைட்டு வேண்டாம், ஸ்ட்ரைட்டா ஒன்னா போதும். இயேசு எனக்கு முன்னால, மத்த எல்லாம்
சேர்ந்து இருப்போம். இயேசு நமக்கு முன்னால, மத்த எல்லாம் நமக்கு பின்னால. இயேசு நம்ம ஃப்ரெண்டு, ஜெயிப்போம் அவரை கொண்டு. என் வாழ்க்கை எப்போதுமே ட்ரெண்டு. இயேசு நம்ம ஃப்ரெண்டு, ஜெயிப்போம் அவரை கொண்டு. நம் வாழ்க்கை எப்போதுமே ட்ரெண்டு. நம் வாழ்க்கை எப்போதுமே ட்ரெண்டு. லெஃப்ட் ரைட்டு வேண்டாம், ஸ்ட்ரைட்டா ஓடினா போதும். இயேசு எனக்கு முன்னால, மத்த எல்லாம் எனக்கு பின்னால. லெஃப்ட் ரைட்டு வேண்டாம், ஸ்ட்ரைட்டா ஓடினா போதும். இயேசு எனக்கு முன்னால, மத்த எல்லாம் எனக்கு பின்னால. பறக்குதடா பறக்குதடா. கொடி பறக்குதடா பறக்குதடா. இயேசுவால என் வாழ்வில் கொடி பறக்குதடா. பறக்குதடா. ஏய் சொல்லு ராமே. சூப்பரா டான்ஸ் ஆடுறியா? நீ நல்லா ஆடின. ஏய், பிள்ளைங்க ஆடுனாங்களா எப்படி? உன் பிள்ளைகள் சொம்முன்னு ஆடினாங்க. அப்படியா? ஆமா ஆமா. சரி சரி, அடுத்து என்ன நான் பார்க்க போறோம்? அடுத்து நான் மனப்பாட வசனம். மனப்பாடாசனமா? ஆமா 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 மனப்பாட வசனம். நீ படிப்பியா எப்படி? நான் படிக்க மாட்டேன். படிக்க ஆனா மாட்டியா? படிப்பேன். படிக்கணும் சரியா? படிப்பேன். சரி பிள்ளைங்களா, நீங்க நல்லா படிங்க மனப்பாடாசனம். படிங்க ஓகே. மறக்காம படிச்சிடணும், ஓகேவா? ஓகே. நான் போய் பாட்டு வந்துருமா? பார்த்துட்டு வந்துடும். போலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் வசனம் படிக்க ரெடியாக இருக்கீங்களா? நம்ம படிக்கலாமா? அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பிரசங்கி 3:11. இந்த பிக்சர் எல்லாரும் பாருங்க எப்படி இருக்கு. நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம்? அம்மாவோட வயிற்றுலேருந்து குட்டி பாப்பாவாக பிறந்திருப்போம். அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பீங்க அப்படி தானே? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? காலேஜுக்கு அந்த மாதிரி போவோம். அதுக்கப்புறம் செட்டில் ஆவோம், ஜாப்புக்கு போவோம் அப்படி தானே? அதே மாதிரி தான் ஏசப்பாவும் எப்போவுமே நமக்கு என்ன பண்ணுவாங்க? எந்த நேரத்துலையும் நமக்கு நடக்க வேண்டிய காரியங்களை நேர்த்தியாக செய்து முடிப்பாங்க. சரிங்களா? நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. இன்னும் ஒரு வாட்டி வசனத்தை படிக்கலாமா? அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பிரசங்கி 3:11. எல்லாரும் இந்த வசனத்தை படித்து உங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லியிருக்கணும். சரியா? பாய் குட்டீஸ். சரி சொல்லுறாமே. அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து நாடகம். நாடகமா? அம்மா சூப்பரா இருக்கு பாப்பா. நல்லா இருக்கும் நாடகம். சம்மூன் இருக்கும். பாட்டு வருமா பி? பார்த்துட்டு வரோம். வா போ. நல்லதொரு தூக்கம். எப்பா 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 தமிழே சொல்லுங்க. எப்ப எங்க இருக்கீங்க? அப்பா குளிச்சிட்டு இருக்கேன். குளிக்கீங்களா? ஆமா. எனக்கு காலைல ஒரு ஆசை. என்ன விஷயம்? எனக்கு இப்போ வயிறு பசிக்கு பார்த்துக்கோங்க ரொம்ப. சரி, நான் சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? எனக்கு நல்ல ஒரு பொங்கல் வேணும். நல்ல ஒரு பொங்கலா? ஆமா. சரி, எப்படி டால்டா ஊத்தியா? அப்படி நோ டால்டா. ஆ. நெய். ஓ நெய்யா? மாத்தி சொல்லிட்டான் பாத்திரியா? நெய், நல்ல ஒரு முந்திரி போட்டு. நல்லதொரு வடை. வேற? சட்னி சாம்பார் வேற? கேசரி முடிந்தால் கேசரி போதுமாப்பா? போதும். காலை சாப்பாடு போதும். சரி, அடுத்து வந்துகிட்டு மதிய சாப்பாடு. மதியானத்துக்கு என்ன டக்குன்னு சொல்லு, அப்பா குளிச்சிட்டு இருக்கோம்ல. பீஃப் பிரியாணி. பீஃப் பிரியாணி. சரி, வேற இல்ல நைட்டுக்கு ஒண்ணுமே கேட்கல. கிரேவி மதியமே இன்னும் முடியல. மதியானமே முடியலையா? சரி, எப்படி பீஃப் சுக்காவா? சிக்கன் கிரேவியா? சரி. பட்ஜெட்லாம் உங்க பொறுப்பு. சரி, அம்மாட்ட எதுவும் கேட்காதீங்க. அம்மா கோவம். சரி, டக்குன்னு சொல்லு. அந்த வாரம் சொல்லுங்க. நைட்டுக்கு வந்து நல்ல ஒரு சப்பாத்தி. சரி, வேற? சட்னி வச்சிருங்க. நைட்டு சப்பாத்திக்கு சட்னியா? சட்னி காலைல உள்ள கிரேவி இருக்கும்ல, சட்டுறோம். என் பையன் கொஞ்சம் குதர்க்கமான ஆளா இருக்கானே. ஆளுதானா? சரிதான். சரி, ஓகே. சரி, அப்பா அம்மாட்ட சொல்லிடுறேன். சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. சரி. வடை கேசரி பொங்கல். வடை கேசரி பொங்கல். பொங்கலை வேற மூடி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பிடிதான். நல்லது ஒரு சாப்பாடு. ஐயோ, இங்க என்ன இட்லி இருக்கு? எப்பா தமிழே சொல்லு. இங்க இட்லி. ஆமா, இட்லியா? பொங்கல். அது சொல்ல மறந்துட்டேன். நான் குளிச்சிட்டு இருக்கும்போது அம்மா இட்லி வச்சிட்டா. என்னப்பா நீங்க? விடு, மதியானத்துக்கு பிரியாணி இல்ல. சரி, மதியம் பிரியாணி சாப்பிடுறோம். இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, காலையில மட்டும். சரி, அதான் கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கு பாத்துக்கோங்க. ஒன்னும் பண்ண முடியாது, நான் ஒன்னும் சொல்ல முடியாது. சட்னி தண்ணியா ஓடுது அங்கிட்டு. என்ன செய்ய? குழப்பி அடி. முருங்கா மட்டும் கிடக்கு, சாம்பார காணும். குழப்பி அடி, அவ்வளவுதான். எங்க அடிங்க?
பிரியாணின்னாங்க, இங்கே கறி ஒன்றையும் காணும். சரி உள்ளே இருக்குமா இருக்கும் பார்க்கும். ஐயோ ஒன்றையும் காணும், எல்லாம் ஒரே தக்காளியாக கிடக்கு. எப்பா எப்பா தமிழே என்ன சொல்லு. ஒரே தக்காளியாக கிடக்கு. ஏ பிரியாணியில தக்காளியே தான் கிடக்கும். இல்லை வெறும் தக்காளியாக கிடக்கு. கண்டுபிடிச்சிட்டானா? இன்னைக்கு தக்காளி சாதம். தக்காளி சாதமா? ஏ கடை இல்லப்பா, கறி கடை. கடை இல்லைன்னா நான் என்ன சொன்னேன்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு தமிழே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எனக்கு விதிச்சது ஒரே தக்காளி சாதம். காலையிலன்னெல்லாம் கல்லு போன இட்லி. ஐயோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பல்ல கடிச்சு சாப்பிட்டு. முட்டை ஒரு கேடு இதுக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, மனசை தேத்த தான் வச்சேன். ஏன் முட்டையே பிடிக்காது. சரி அப்பா வை, அப்பா அடிச்சுக்கிறேன். சரி ரைட் ரைட். ஒரே தக்காளியா கிடக்கு. ஏ தமிழே சொல் டென்சி. நோட்டுங்க. நோட்டு வீட்டில் பேனா ஓடி சுத்திட்டு இருக்க. பேனா மட்டும் தான் கொண்டு வந்தேன் இன்னைக்கு. மேம் பார்த்தாங்கனையா சொல்லிடாத சும்மா இருக்கு. அவ்வளோதான். சரி தமிழே ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். சொல் டென்சி. நம்ம ஊரில் புதுசாக ஒரு கடை தந்துருக்காங்க தெரியுமா? எழுதுற மாதிரி நடி. சரி சரி சொல்லு கடை தந்துருக்காங்க தெரியுமா? ஆமா ஆமா. அந்த கடையில் ஐஸ்கிரீம்லாம் இருக்காம்ப்பா. ஐஸ்கிரீமா? நல்லா இருக்குமா? புது ஃப்ளேவர். எவ்வளோ? ஒரு 300 ரூபா வரும். 100 ரூபாவா? இல்லை மேம் பார்க்காங்க. நீ என்ன பண்ணுற? நான் என்ன பண்ணுறேன்? நாளைக்கு கடைசியில் ஒரு 300 ரூபா மட்டும் உங்கள் அப்பா வாங்கிட்டு வா. 100 ரூபா? 300 ரூபாவா? 300 ரூபா தான். உங்கள் அப்பா தந்துடுவாங்களேப்பா. தரமாட்டாருப்பா, அவர் இட்லி போடுதாரு. சரி நம்ம ஜேம்ஸை கூப்பிடும். ஜேம்ஸே சொல்றா. நாளைக்கு நீ வரியா கூட? எங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட. ஐஸ்கிரீம் சாப்பிடையா? ஆமா. ஏதுடா காசு? காசு தமிழ் கொண்டு வருவான். தமிழ் கொண்டு வரேனா? சரி வந்துட வேண்டிதான். வந்துடுறியா? வந்துடுறேன். சரி போயிடும். நம்ம அப்போ போயிடுவோம். சரி தமிழே போயிடும். சரியா? மேம் பார்க்க. ஹலோ டென்சி. சொல்லு தமிழே. வெளியே பாத்தியா? என்னது பாத்தியா? வெளியே போய் பாரு ஃபர்ஸ்ட். வெளியே என்ன பார்க்கலையா? பார்க்கலையே. மழை, கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. மழை பெய்யுதா? ஆமா. சரிதான். நியூஸ் வச்சு பாரு, எங்க வீட்டுல நியூஸ் ஓடிட்டு இருக்கு. நியூஸா? ஆமா. வீட்ல இருந்து ஓடுது. என்ன லீவ் போட்டாங்க? ஆமா, எல்லா ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க. சரியா போச்சு. நம்ம இன்னைக்கு ஐஸ்கிரீம் பிளான். அவ்வளவுதான் மறுகையா. ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாதோ? அவ்வளவுதான், சாப்பிட முடியாது இன்னைக்கு. சார் ஆசையா இருந்தேன் சாப்பிடலான்ட்டு. நானே ஆசையா இருந்தேன். நீ ஏதோ பெரிய ஐஸ்கிரீம் வேற சொன்ன, புது கடை வேற சொன்னேன். ஆமா. சரி அப்ப இன்னைக்கு முடியாது. அப்ப நாளைக்கு பார்க்குமா? ஜேம்ஸ் வேற வரேன்னு சொன்னான். ஜேம்ஸ் சொல்லிடுவியா? நீ சொல்லிடு, ஏன்டா அவன் நம்பர் இல்ல. சரி நான் சொல்லிடுதான். அப்போ நாளைக்கு சொல்லிடு. சரியா? நாளைக்கு வரேன்ட்டு. சரி 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 ஒன்று பாய். பாய். சார் இன்னைக்கு லீவ் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு எதுவும் தெரில. இப்போ லீவ் அன்னைக்கு? ஆமாம் சார். இந்த பையன் ஒரு நிமிஷம். ஓகே சார் நான் ஓகே. சரி இப்போ இன்னைக்கு லீவா? ஆமாடா லீவ் இன்னைக்கு. நைட்டு போமா? எங்க? பீச்சுக்கு. நைட்டு யார் பீச்சுக்கு போவா? சாயங்காலம் நல்லா இருக்கும். அப்படி இங்கேயா? ஆமா. சரி ஓகே போவோம். நைட்டு போவோம். நீ அப்பா லைட்டாக ஒரு தூக்கம் போடுறேன். தூக்கம் போட்டு நீ அப்பா எழுப்பிவிட்ரு. சரி சரியா? போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கி அப்படியே போவோம். பீஃப் பிரியாணி. பீஃப் பிரியாணி. ஓகே. சரி ஓகேப்பா. போ. ஐயோ டைம் ஆகுதே. என்ன பண்ண தெரியல. போட்டு தமிழே சொல்லுங்கப்பா. அப்பா ஊருக்கு போயிட்டு வரேன். எங்க? கோயம்புத்தூர் வரைக்கும் கம்பெனிலேருந்து கூப்பிட்டுருக்காங்க. பீச்சுக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். பீச்சுக்கு 5 மணிக்கு வந்துடுவேன். நம்ம போவோம் அடுத்து. சரி பெருமா போ. நீ வெயிட் பண்ணி அப்போ போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரி. இன்னைக்கு பீச்சுக்கு தான் 5 மணிக்கு பீச்சுக்கு. மணி வேற 8 ஆகுது, இன்னும் அப்பாவை காணோம். பீச்சுக்கு வேற கூட்டு போறேன். தமிழே எப்பா வண்டியில பீச்சுக்கு. மணி 8 ஆகுதுப்பா. போன நேரத்தில் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. என்னப்பா? இரு அப்பா பேக் வச்சுட்டு வரேன். சரி சொல்லு. மணி 8 ஆகுது. என்ன பண்ண? அப்பாவுக்கு அங்கே வேலையில லேட் ஆயிடுச்சு. எல்லாமே அப்படிதான் இருக்கு. திட்டம் போட்ட எல்லாமே திட்டம் சொதப்பிட்டு. என்ன சொல்றேன்? என்னாச்சு? பொங்கல் சாப்பிடணும்னு போயிட்டு, பிரியாணி சாப்பிடணும்னு போயிட்டு, உளுந்த வடை சாப்பிடணும்னு அதுவும் போயிட்டு, சரி கேசரியும் போயிட்டு, சரி ஐஸ்கிரீம் சாப்பிட போகணும். மழை, நல்ல மழை. இன்னைக்கு ஸ்கூல் லீவு. இடியுடன் கூடிய கலமழை பெய்துவிட்டது. எல்லாமே சொதப்பிட்டுப்பான். இடியுடன் கலமழை வேற பெஞ்சிச்சு. சரி விடு, வருத்தப்படாத. ஐஸ்கிரீம் சாப்பிட போகணும்னா என் ஃப்ரெண்டு ஜேம்ஸ் வேற ஆறான்னா வரவே இல்லை. சரி நான் உன்ட்ட ஒன்று கேளுங்க. எல்லா திட்டமும் போட்டேன். காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ண நீ சொல்லு? பொங்கல் கேட்டேன். சரி எல்லாம் பண்ண. பைபிள் வச்சிட்டியா? எங்கே வாசிக்க விட்டுச்சு. இந்த பொங்கல் தொல்லை தாங்க மாட்டேன்ட்டு.
ஜெபம் பண்ணல அப்படின்னா ஜெபம் பண்ணல, அது பிரியாணி தொல்லை. தமிழே சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு திட்டம் வச்சிருப்போம். ஆமாம், அது பெரிய எதுவுமே நடக்காதுங்க. பெரிய திட்டம் வச்சுருந்தோம், எதுவுமே நடக்கல. நம்ம எந்த திட்டம் வச்சியோமோ அது நடக்காது. நடக்கவே இல்லை. ஆண்டவர் என்ன நினைக்காரோ அதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அப்படியா? அவர் திட்டம் மட்டும்தான். அப்போ ஆண்டவர் நம்ம மேல என்ன திட்டம் வச்சிருக்காருன்னா நம்ம ஜெபம் பண்ணாதான் தெரியும். நான் ஜெபமே பண்ணல, ஒன்றுமே பண்ணல, பைபிளே ஒரு பிரச்சனையும் இல்லை தமிழே. இனிமே நீ என்னன்னா எந்த விஷயம் பண்ணாலும் ப்ரேயர் பண்ணி ஆரம்பி. அன்னைக்கு அவரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ப்ரேயர் பண்ண போனேன், அதுக்குள்ளே அவன் சேஞ்ச் போனிட்டான், அந்த டென்சி பையன் போனிச்சான். அதான் பிரச்சனை. நீ ஜெபம் பண்ணல, ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாரு, நம்ம திட்டம் ஒன்றுமே கிடையாது, ஆண்டவருடைய திட்டம் தான். ப்ரேயரை பண்ணுறோம், வாழ்க்கையை கொண்டு போகிறோம். புரிஞ்சுதா? சரி, ஓகேடா. ஓகே. சொல்லுறாமே. நானா பாத்தியா? பார்த்துட்டேன். பிடிச்சிருச்சா? பிடிச்சிருந்துச்சு. உனக்கு நல்லா பிடிச்சிருச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியா? ஆமா. பிள்ளைகிட்ட கேட்டுருமா? கேட்டுருவா. பிள்ளைங்களா? ராமா பிடிச்சிருச்சா? பிடிச்சிருந்துச்சுங்க. அப்படியா? ஆமா. சரி. இப்போ என்ன தெரியுமா? இப்போ என்னது? நீ ப்ரேயர் பண்ணி முடிக்கணுமாப்பா? நானா? இந்த நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன்ப்பா. நீ தான் பண்ணணுமா? நான் பண்ண மாட்டேன். ஸ்மித்தனை சொன்னாங்க. ஐயோ, சுத்தர சொல்லிட்டாங்களா? அப்படி நான் பண்ண மாட்டேன். நீ தான் பண்ணணும். நான் போய் ஒளிய போறேன். நான் ஸ்மித்தனை சொல்லி கொடுப்பேன். சொல்லி கொடுத்துறாத. ஏய், நம்ம சண்டை போடுறத சுத்தரனை கூப்பிடுறாங்க பாரு நம்மள. அப்படியே வைப்போம். பாவட்டரும். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு பார்த்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? சூப்பர், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு போல. சரி, ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவோமா? சரி வாங்க ப்ரேயர். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி. ஏசப்பா, என் கூட சில்ட்ரன்ஸ் டைமில் தொடக்கம் முதல் முடி வரைக்கும் என் கூட இருந்தீங்க, அதற்காக நன்றி. ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கிட்ட தலைப்பின்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்த தடைகள் வந்தாலும் தொடர்ந்து பெய்கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூட வாங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.